ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹால் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பர்பிள்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலேருந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டேன். இது வந்து ரெண்டாவது. இது எனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2 பாட்டில் காலி பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா 200 ப்ரைஸ் வந்து 200, நான் வந்து 180 சம்திங் அந்த மாதிரி தான் வாங்கினேன். நமக்கு வந்து 15 ml கொடுக்குறாங்க. இதில் வந்து சீக்கா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் அசிலிக் ஆசிட் பேர்ல்ஸ், நயாசினமைட் இருக்குது. அப்புறம் கூடவே வந்து பிரைட்னிங் சீரம் பேர்ல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், மற்ற மாய்ஸ்சரைசர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு சூப்பராகவே செட் ஆகுது. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து ஷைன் ஹேர் சீரம் வித் வால்நட் ஆயில் அப்படின்றது தான். வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து ஷைனி ஹேர் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும்னு கொடுக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு இந்த சீரம் வந்து சூட் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு சீரம் இருந்தால், வேறு சீரமுக்கு வந்து நான் ஸ்விட்ச் ஆனதே கிடையாது. ஏன்னா இந்த சீரம் தான் எனக்கு செட் ஆகுது, வேறு ஏதாவது போட்டால் ஹேர் ஃபால் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து எவ்வளோ எம்எல் போட்டிருக்கு? 125 ml. 125 ml வந்து 375. ஒரிஜினல் ரேட் வந்து 375 போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, வேறு 375 போட்டிருக்காங்க. நான் வாங்கினது வந்து 290 சம்திங் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். பர்பிளில் வாங்கினா வந்து நிறையா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து ஃப்ரீபீஸ் இருக்குது. ஒரு 4 ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க. 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 4 ஃப்ரீபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நயசனமைட் 3% டோனர் தான். இந்த டோனர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரிவ்யூ போட்டிருப்பாங்க யூடியூப்பில். எங்கே சர்ச் பண்ணாலும் இந்த டோனர் தான் ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்காங்க. 80 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. வந்து நான் 270க்கு வாங்கினேன். நமக்கு ஆனால் 150 ml ப்ராடக்டே வந்து 400 தான் வருது. சரி, ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், ஸ்கின்னுக்கு செட் ஆகாமல் போயிடக்கூடாது அப்படின்னா வந்து நான் வந்து சரி 80 ml வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து என்ன போட்டிருக்குன்னா ஃபார் விசிபிளி டைட்டர் போர்ஸ் வந்து டைட் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்புறம் ஸ்கின்னை வந்து 3 daysல வந்து பிரைட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஸ்டிக்கி ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ஸ்டிக்கி ஃபீல் இருக்குது. பிம்பிள் எனக்கு இங்கே 1, 2 இருக்கும். அது வந்து அப்படியே லைட்டாக ஒரு அமுங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம். பார்ப்போம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு. தென் பார்த்திங்கன்னா அதே பிராண்ட்லேருந்து ஒரு சீரம், இதுவும் ஒரு ஃபேமஸாக போய்ட்டு இருந்த சீரம் தான். என்ன சீரம் பார்த்திங்கன்னா ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நயசனமைட் 10% சீரம். இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். இதுவும் வந்து நல்லா டெக்ஸ்சரே வந்து ஒரு மில்க் கலரில் இருக்கும் அந்த டெக்ஸ்சர். அதனாலே வந்து வாங்கணும், ஃபேஸில் போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்பயும் பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் அங்கங்கே பிம்பிள் மார்க் அதெல்லாம் இருக்கும். கேமராவில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, அங்கங்கே பிம்பிள் ரெட்னஸ் எல்லாமே இருக்கும் ஃபேஸில். கேமராவில் வந்து இப்படி தெரியுது. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ்லேருந்தே ப்ளமிஷஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபேட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10 ml ப்ராடக்ட். இது வந்து ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா 250. கேமராவில் சரியாக தெரிய மாட்டுது. ஒரிஜினல் ப்ராடக்ட் ரேட் பார்த்திங்கன்னா 250. 24 monthsக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்குது. இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வந்து ஒரே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மற்றதெல்லாம் வந்து அந்த ட்ராப் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்படி பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நிறையாவே வேஸ்ட் ஆகிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த ட்ராப்பரே கொடுத்துருந்தா நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிப் லைனர். என்ன லிப் லைனர்னு பார்த்திங்கன்னா மார்ஸ்லேருந்து டீப் டான் 2
அப்படின்ற ஒரு லிப் லைனர் தான். இதை வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆல்ரெடி இன்னொன்று வாங்கினேன், அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இப்போ வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே ப்ளஸ் மார்ஸில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன். இது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 3/2026. எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா அதே 3/2030. ஸோ 4 இயர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். 4 இயர்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான்லாம் 2 மந்த் 3 மந்த்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ரேட் பார்த்தீங்கன்னா 16. ஆனால் இதுலேருந்து 1% ஆஃபரில் தான் கைஸ் நான் வாங்கினேன். என்னட்டுன்னா 68 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதெல்லாம் ஆஃபர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்குமே ஆக்சுவலாக இந்த ஷேடு வந்து சூட் ஆகும். டீடான் ட்ரூன்ற ஷேடு வந்து ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நாளாக என் விஷ் லிஸ்ட்டில் இருந்த ப்ராடக்ட் தான். ஒரு பர்ஃப்யூம் வெல்லாவிட்டாலேருந்து ஒரு பர்ஃப்யூம் காம்போ தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா டேட் விமன் அப்புறம் செனோரிட்டா விமன்ற ப்ராடக்ட் தான். இதில் வந்து ஒரு பர்ஃப்யூம் 20 ml, ஸோ 2 வந்து 40 ml. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதோட பேக்கேஜிங் தான் பயங்கர லக்ஸூரியாக இருக்குது. பாருங்களேன் 2 பர்ஃப்யூம். இதில் வந்து எனக்கு என்ன பர்ஃப்யூம் இந்த இதுவா இல்லை இந்த இதுவான்னு தெரில. ரெண்டில் ஏதோ பர்ஃப்யூம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ் பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பர்ஃப்யூம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் ரிவ்யூஸில் செக் பண்ணும்போது அந்த பர்ஃப்யூம் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் லைஃப்லேயே யூஸ் பண்ண பர்ஃப்யூம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் தான். ஸோ அதனாலே எனக்கு அது கொஞ்சம் ஸ்பெஷல். அதோட நேமுக்காக அதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பட் இந்த பர்ஃப்யூம் வந்து நல்லாயிருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வருது. இது என்ன பர்ஃப்யூம்னா டேட் விமன் அப்படின்ற பர்ஃப்யூம் தான். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. டேட் விமன் அப்படின்ற பர்ஃப்யூம் தான். 20 ml வந்து இவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நான் காம்போவில் வந்து 300க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சென்யூரிட்டா விமன்ற தெரியல சென்யூரிட்டா விமன்ற பர்ஃப்யூம். ரெண்டுமே சேர்ந்து காம்போவில் நான் 300 வாங்கினேன். இதே வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 200 வருது. சரி வாங்க ரெண்டுமே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 300க்கு வாங்கிட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இதுதான் என்னோடய குட்டி ஹால் வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு